1878ல நியூ மெக்சிகோல இருக்க ஒரு சர்ச்ல எந்த ஒரு ஆணி பில்லர் இல்லாம கட்டின ஒரு வுடன் ஸ்டேர் கேஸ் இன்னி வரைக்கும் மிஸ்டீரியஸா இருக்கு. ஏன்னா இப்ப இருக்க ஒரு ஆர்கிடெக்ட்னால கூட அது எப்படி கட்டினாங்கன்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அந்த ஸ்டேர் கேஸ்ல இருக்குன்றத டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். 1878ல சாண்டாஃபே நியூ மெக்சிகோல ஒரு சர்ச் கட்டிட்டு இருந்தாங்க. அந்த சர்ச் கட்டிட்டு இருக்கப்பவே பாதியிலே அந்த பிரெஞ்சு ஆர்கிடெக்ட் பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான முறையில இறந்திருக்காரு. சோ அந்த பிரெஞ்சு ஆர்கிடெக்ட் பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சை 80% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஜஸ்ட் அந்த ஸ்டேர் கேஸ் மட்டும் கட்டிட்டு இருக்கப்பவே பாதியிலே இறந்துட்டாரு. சோ எல்லாருமே வந்து இந்த ஸ்டேர் கேஸ் எப்படி கட்டுறது, யாரை வச்சு கட்டுறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ இதனால அந்த சர்ச்ல இருந்த சிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா செயின்ட் ஜோசப் கிட்ட 9 நாள் பிரேயர் பண்றாங்க. அந்த பிரேயர்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த 9 நாள் பிரேயர் முடிஞ்ச உடனே இந்த ஸ்டேர் கேஸை மட்டும் கம்ப்ளீட் பண்றதுக்கு யாராச்சும் ஒருத்தர் அனுப்பிச்சு விடுங்க அப்படின்ற மாதிரி ப்ரே பண்றாங்க. சோ அதே மாதிரி அந்த பிரேயருக்கு ஏத்த மாதிரி 9th டே முடிஞ்ச உடனே ஒருத்தர் டெசர்ட்ல இருந்து டாங்கி மூலியமாவே கையில ஒரு டூல் வச்சுக்கிட்டு இந்த பிளேஸ்க்கு வந்து சேர்றாரு. சோ அவர் அந்த சிஸ்டர்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன இந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் செய்யறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. சோ அதனால எனக்கு 3 months பிரைவசி வேணும், என்ன யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, அப்படின்னா நான் இதை கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சோ அவர் சொன்ன மாதிரி 3 monthsல இந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸை செஞ்சுட்டு யாருக்கும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. சோ அங்க இருந்த சிஸ்டர்ஸ் எல்லாமே இவர் நம்மகிட்ட காசு கூட வாங்காம போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோ பக்கத்துல இருக்க வுட் செல் பண்றவங்க கிட்ட இவங்க எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. உங்ககிட்ட இருந்து தான் இந்த வுட் வாங்கினாரா, இதோட காஸ்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு அவங்க எங்க கிட்ட இருந்தெல்லாம் இந்த வுட் வாங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கான விஷயம் சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அந்த வுட் விற்கிறவங்களே வந்து இங்க இருந்து வாங்கலன்னு சொல்லிட்டாங்க. அவர் 17th centuryல யாராச்சும் அந்த டெசர்ட்ல இருந்து இங்க எந்த டிரான்ஸ்போர்ட் வசதியும் இல்லாம கொண்டு வர முடியுமா? மிராக்குலஸா இல்ல. சோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அங்க இருந்த மக்கள் ஆர்கிடெக்ட்லாம் அந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸை பாக்குறப்போ எந்த ஒரு ஆணி பில்லர் சப்போர்ட்டும் இல்லாம 2 வாட்டி இந்த ஸ்பைரல் சுத்தி ஒரு ஸ்டேர் கேஸ் கட்டியிருக்காங்க. இது எப்படின்றத ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. சோ இதை ரிசர்ச் பண்ண எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் பாத்தீங்கன்னா பிசிக்கலி இம்பாசிபிள். இதுல யூஸ் பண்ண வுட் மெக்சிகோல மட்டும் கிடையாது, இந்த உலகத்திலேயே அது எக்ஸிஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ டில் டேட் எவ்வளவு பெரிய ஆர்கிடெக்ட்னாலையும் இந்த ஸ்பைரல் ஸ்டேர் கேஸ் எப்படி செஞ்சாங்கன்றது கண்டுபிடிக்கவே முடியல. இது ஒரு ரொம்ப மிஸ்டீரியஸாவே இருக்கு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த மிஸ்டீரியஸ் ஸ்டேர் கேஸ் எப்படி கட்டியிருப்பாங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நீங்க இதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நியூ மெக்சிகோல போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு சொல்லுங்க.